மதுரை ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கு முன்னாள் அமைச்சரின் மகள் கைது, படம் எடுக்க விடாமல் காவல்துறையினரால் காவல் நிலையத்தில் இருந்து புகைப்பட நிருபர்கள் விரட்டியெடுப்பு. மதுரை சின்னச்சொக்கி குளத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஜமால் முகமது ஒரு கும்பலால் கடத்தி கொடைக்கானல் மலையில் உருட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக பூங்கொடி, கணேசன் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்தனர். சங்கர், சித்திக் உட்பட சிலர் கோர்ட்டில் சரணடைந்தனர். இந்த கொலை தொடர்பாக தல்லாகுளம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் பண பிரச்சனையில் கொலை நடந்திருப்பது தெரியவந்தது. இதற்கிடையில் கொலை செய்யப்பட்ட ஜமால் முகமதுவின் உறவினர்களின் நிலம் ஏமாற்றி கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஜமால் முகமது கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் அவர் நிர்வகித்து வந்த டிரஸ்டுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 64 சென்ட் நிலம் கணேசன் பெயருக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கணேசனிடமிருந்து திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா நிலம் வாங்கியிருப்பது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் அவரை இன்று தல்லாகுளம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தல்லாகுளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வைக்கப்பட்ட அவரை புகைப்படம் எடுக்கச் சென்ற பத்திரிகை புகைப்பட நிருபர்களை அந்த காவல் நிலைய காவல்துறையினர் படம் எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டினர். இந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.